2001 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிமுகவுடைய கோட்டையாக தான் இருக்கிறது. 2001 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் வந்து முதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாப்புல. ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், நான் ஆர்எஸ்எஸ் வந்து பயிற்சி பெற்றவேன், ஆர்எஸ்எஸ் அமைப்பு எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குன்னு சொன்ன ஒரு கே செல்வகுமார் என்கின்ற ஒரு முத்துராஜா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்குளத்தூர் சமுதாயத்தையும் சரி, வெள்ளாளர் சமுதாயத்தையும் சரி, இதர முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களே அவர்கள் சாதி பேரை சொல்லி திட்டிய வீடியோக்களும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தா தன்னை சாதியை கூட முன்னிலைப்படுத்தாதாலும், எந்த இடத்துலையும் வந்து பார்த்தா தன்னை மதத்தை முன்னிலைப்படுத்தாதாலும், எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தா பிரிவை பற்றி பேசாதாலும், எந்த சமுதாயத்தையும் வந்து பார்த்தா எதிர்த்து பேசாத ஒரு மனிதர். நத்தம் தொகுதி, இந்த நத்தம் தொகுதின்னு சொன்னோடனே வந்து திமுக அறிவித்த 234 கூட்டணி கட்சியோடு சேர்த்து 234 தொகுதி அறிவிச்சாங்க. அதுல ஒரு தொகுதி மட்டும் வந்து பார்த்தா தொடர்ச்சியான சர்ச்சை ஏற்படுத்தின தொகுதி தான் வந்து இந்த நத்தம் தொகுதி. நத்தம் தொகுதியில் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழர் தேசம் என்ற கட்சியினுடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நிற்கிறான்னு சொன்ன உடனே தான் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளையர் சமூகத்தை சேர்ந்த இன்னொரு முத்திரை அமைப்பு இருக்கு. அந்த முத்திரை சங்கத்துல இருந்து லோகேஷ் முத்திரைன்னு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சையாகவும் ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர், இவர் தமிழர் கிடையாது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்தவர், இவர் வந்து இங்கேயே நிற்கான்னு சொல்லி வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நத்தம் தொகுதியில் அப்படி என்னதான் நடக்குது? நத்தம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருவோம். கிட்டத்தட்ட 2001 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிமுகவுடைய கோட்டையாக தான் இருக்கிறது. ஏன்னா 2001 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிட்டு சொற்ப வாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெற்றி வாய்ப்பை தவற விட்டாப்புல. ஸோ 2001 அவர் ஜெயிச்சாப்புல, 2006 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாப்புல, 2011 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாப்புல, 2016 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது. பெரியசாமி அவர்கள் நேரடியாக மோத விட்டாங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் வந்து ஷாஜகான் சொல்லி வந்து ஒரு இஸ்லாமியர் அதிமுக சார்பாக அந்த இடத்துல நின்றாப்புல. ஆனா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சதவீத ஓட்டு வித்தியாசத்துல வந்து திமுகவுடைய வேட்பாளர் இருந்த ஆண்டியமலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா பறி கொடுத்தாப்புல, வெறும் 1% ஓட்டுல. அது மட்டும் இல்லாமல் 2021 வந்து பார்த்தீங்கன்னா 48% ஓட்டு வங்கியை பெற்று நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆனாப்புல. ஸோ நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 48% ஓட்டு வங்கி, 46% ஓட்டு வங்கி, 55% கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கி வாங்கி ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50% ஓட்டு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவர் கையில் இருக்கிற ஒரு ஓட்டு வங்கி. இப்படி தான் வந்து அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாறுல இருக்குது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், நான் ஆர்எஸ்எஸ்ல வந்து பயிற்சி பெற்றவேன், ஆர்எஸ்எஸ் அமைப்பு எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குன்னு சொன்ன ஒரு கே செல்வகுமார் என்கின்ற ஒரு முத்துராஜா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லைங்க, இந்த நத்தம் தொகுதியான வந்து பார்த்தீங்கன்னா வளையர் சமுதாய மக்களும் சரி, முக்குளத்தூர் சமுதாய மக்களும் சரி, வேளாளர்கள் உள்ளிட்ட இதர தமிழ் சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியா வாழ்கின்ற ஒரு தொகுதி. ஆனால் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நத்தம் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாமல் திருச்சிக்கு அந்த சைடு உள்ள லால்குடியில் இருக்கின்ற இந்த கே செல்வகுமார் இங்கிருந்து நிற்கிறாப்புல. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து இங்கே நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வளையர் சமுதாயம் அதிகமாக இருக்குது. ஆனால் வளையர் சமுதாயம் இல்லாத ஒரு முத்துராஜா நாயுடு சமுதாயத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறாங்களே. ரெண்டாவது அவரே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தெலுங்கு பேசுவோம்னு சொல்லியிருக்காப்புலையே. ஒரு தமிழ் சமுதாயம் இருக்கிற இடத்துல வந்து எப்படி ஒரு தெலுங்கரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும்னு சொல்லி வேட்பாளரை மாற்றணும்னு சொல்லி நேராக போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சும்மா லோக்கல் இருக்க சின்ன சின்ன முஸ்லீம் அமைப்புகள் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்டிட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்க தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வந்து நிப்பாட்டுவான்னு சொல்லி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கே செல்வகுமார் அவர்களும் சரி, அவருடைய சீடரான குருமணிகண்டனும் சரி, தொடர்ச்சியாக முக்குளத்தூர் சமுதாயத்தையும் சரி, வெள்ளாளர் சமுதாயத்தையும் சரி, இதர முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களே அவர்கள் சாதி பேரை சொல்லி திட்டிய வீடியோக்களும் அவர்கள் பேசிய பதிவுகளும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது.
அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு தூரம் சாதி வெறியை வந்து தூண்டுகின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி திமுகவில் சமூக நீதி பேசுகின்ற திமுக வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் தொகுதி முழுக்க A to Z அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மத மக்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டே வருகிறது. இவர்கள் பேசிய கொச்சையான வார்த்தைகள், இவர்கள் பேசின வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து பேசிய புரட்டு வார்த்தைகள், சமுதாயத்தை பற்றிய புரட்டு வார்த்தைகள்லாம் இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்து பேசும் பொருளாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆப்போசிட்டில் நிற்கிற NDA கூட்டணி வேட்பாளர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த நத்தம் தொகுதி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக தான் அந்த மக்கள் வந்து இன்னைக்கும் பார்க்குறாங்க. ஏன்னா 2001 இருந்து இப்போ 2021 வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியை ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும் 2016 எலெக்ஷன் மட்டும் அவருக்கு அந்த இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா அப்பயும் அவர் தான் ஜெயிச்சிருப்பாப்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய லோக்கல் மக்களுடைய பல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறவர் தான் நத்தம் விஸ்வநாதர். அவர்களுடைய பிறப்பா இருக்கட்டும், இறப்பா இருக்கட்டும், காது குத்து எதுல இருந்தாலும் சரி அந்த மக்களோட மக்களா போய் நிற்கக்கூடியவர் தான் இந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அவருடைய மகன்களும் சரி, அவருடைய மகன்களும் தொடர்ச்சியாக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து அந்த மக்களோட வந்து பார்த்தா நேரடி தொடர்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நத்தம் தொகுதின்றது வந்து அதிமுகவுடைய கோட்டையாக தான் வந்து என்றைக்குமே இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய ஆலமரத்தை எதிர்க்கிறதுக்காக திருச்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளை கூட்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகன்றது வந்து நத்தம் தொகுதியில் 2வது இடத்துக்கு கூட வந்து வருமானது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. 3வது இடத்துக்கோ இல்லை நாம் தமிழர் வாங்குற ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கே செல்வகுமார் வாங்க மாட்டார்ன்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி 3வது இடத்தை வந்து அவர் பிரிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இதுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்க் ஆனது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35% ஓட் பேங்க் இருக்கு. அதில் இஸ்லாமியரோட ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. இந்த ஓட்டு விழுகாட்டினாலும் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-18% விழுகும். அதனால வந்து 2ஆம் இடம் அல்லது 3வது இடம் 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. 2வது அவர் தொடர்ச்சியாக வந்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தா தன்னுடைய சாதியை கூட முன்னிலைப்படுத்தாதாரு, எந்த இடத்துலையும் வந்து பார்த்தா தன்னுடைய மதத்தை முன்னிலைப்படுத்தாதாரு, எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தா பிரிவை பற்றி பேசாதாரு, எந்த சமுதாயத்தையும் வந்து பார்த்தா எதிர்த்து பேசாத ஒரு மனிதர், எந்த ஒரு மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்தாத ஒரு மனிதர். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பரளின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வளையர் சமுதாயத்திற்கும் பறையர் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கே செல்வகுமாரால் தூண்டப்பட்ட ஒரு கலவரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமோ அப்படின்ற வந்து சந்தேகத்தை தான் அந்த மக்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவர் பேசிய பழைய காணொலிகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டே வராங்க. இப்படியாக அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் சட்டையை போட்டு தான் திரிவாப்புல. இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தோடனே மஞ்சள் சட்டையை கழட்டி போட்டு வெள்ளை சட்டையை போட்டு அவர் ஓட்டு கேட்டு போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான தேர்தல் பயன்றது வந்து உச்சத்துக்கு சென்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நத்தம் தொகுதியில் திமுகவுடைய கூட்டணி வேட்பாளரானிய கே செல்வகுமார் அவர்கள் 3வது இடத்துக்கு செல்வார் என்பதுதான் இன்றைக்கு இருக்க களத்தினுடைய யதார்த்தமான உண்மை. நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பெருவாரியான ஓட்டு பெற்று அவர் ஜெயிப்பார் என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது.